ஒரு பையன் ரோட்டு கடையில இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பையனோட அம்மா ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, "என்னப்பா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. அதுக்கு இந்த பையனும் சொல்றான், "ரொம்ப பசியா இருந்ததுமா, அதனால ரோட்டு கடையில நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு. "என்னது ரோட்டு கடையில நின்னு சாப்பிடுறியா? ஒழுங்கு மரியாதையா பிளேட் அங்கேயே போட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடுறா. அவங்கலாம் ரொம்ப சுத்தம் இல்லாம பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பையனும் உடனே ஃபோன கட் பண்ணிட்டு, "சரி அக்கா நான் கிளம்புறேன்" அப்படின்னு அந்த கடையில இருக்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அவனோட பிளேட் அங்க வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட தம்பி அந்த இடத்துக்கு வந்து அந்த பிளேட்ட பாத்தீங்க அப்படின்னா சுடுதண்ணில போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பையன் ரொம்ப உத்து பார்க்கும்போது அந்த கடையில வேலை பார்க்கிற அந்த அக்கா தம்பி ரெண்டு பேருமே கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சுத்த பத்தமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த அந்த பையன் இவங்கள தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கடைக்கு வந்து ஒரு முட்டை தோசையை கேட்கறான். உடனே அவங்களே சிரிச்சுக்கிட்டு ஒரு முட்டை தோசையை போட்டு கொடுக்குறாங்க. இவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். காலையில ஆனதுமே வந்து சாப்பாடு போட்டு மறுபடியும் வந்து அவங்களோட வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காலங்காத்தால வட்டிக்கு கொடுக்கறவனு வந்து காசு எடு அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த பொண்ணு அவளோட காசு எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த காசுல 50 100 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை தான் வரும். ஒழுங்கு மரியாதையா கரெக்டா காசு கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு அந்த பொண்ணை மாறிட்டு அந்த வட்டியை கொடுக்கறவனும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்ப அவளும் வந்து மறுபடியும் வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூபர் வர ஆரம்பிக்கிறான். வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருந்து ஒரு முட்டை தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு, முட்டை தோசை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த இடத்துக்கு வர்றவங்க யாராவது இந்த முட்டையை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதுதான் அட்ரஸ், மறக்காம சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு வீடியோல சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட சொல்றான், அக்கா இந்த வீடியோவை நான் யூடியூப்ல போடுவேன், இதனால நிறைய மில்லியன் வியூஸ் எல்லாம் வரும், அதனால உங்களுக்கு கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க, அதனால இந்த முட்டை தோசைக்கு மட்டும் என்கிட்ட காசு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓசில சாப்பிட்டு அவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். சரி நிறைய பேர் வருவாங்க போல அப்படின்னு அந்த பொண்ணும் அவனை விட்டுறா. இந்த பொண்ணுக்கு தன்னோட கடையை எப்படியாவது பெருசாக்கி ஒரு ஹோட்டல் மாதிரி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதனாலே அந்த ஆசையை யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் வட்டிக்காரன் பணத்தை எடுக்க வரும்போது சொல்றா, உங்க வட்டி பணத்தை நான் கரெக்டா கொடுத்திருக்கேன், இதே மாதிரி ஒரு 2 லட்சம் ரூபாய் தந்தீங்க அப்படின்னா என்னோட கடையை நான் ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி போடுவேன், நிறைய மக்களும் வருவாங்க, கடனுக்கு பணம் தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த வட்டிக்காரன் சொல்றான், உங்க கடையில இது வரைக்கும் கூட்டம் வந்து நான் பார்த்ததே இல்ல, உங்க கடையில போய் எவனாவது 2 லட்சம் கொடுப்பானா, அவ்வளவு ஏன் உனக்கு வட்டியை கொடுக்குற நானே வந்து உங்க கடையில சாப்பிட மாட்டேன், முத சாப்பாடு ஒழுங்கா பண்ணு, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஹோட்டல் பண்ணலாம் அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த பொண்ணு ரொம்ப சோகத்தோட சாப்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் வந்து, உங்க வீடியோ நான் யூடியூப்ல பாத்திருக்கேன், உங்க கடையில முட்டை தோசை ரொம்ப சூப்பரா இருக்குமாமே, எனக்கு ஒன்னு போட்டு தாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை தோசையை போட்டு கொடுக்குறா. அந்த முட்டை தோசை ரொம்ப சூப்பரா இருக்கு போல, நிறைய மக்கள் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு வந்து நிறைய முட்டை தோசைகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வட்டிக்காரன் என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது எல்லா மக்களுமே அந்த முட்டை தோசையை ரொம்ப சூப்பரா விரும்பி சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவனும் ஒரு முட்டை தோசையை வாங்கி சாப்பிடுறான். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த முட்டை தோசை. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், முட்டை தோசை ரொம்ப சூப்பரா இருக்கு, இன்னொன்னு கூட அப்படியே அந்த பெரிய ஹோட்டல் போற விஷயத்தையும் அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. அப்படியே இந்த ஷார்ட் பிலிமே வந்து முடிக்கிறாங்க.